நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிலிண்டரை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அது எப்படி அடுப்போட அட்டாச் பண்ணுறது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் தேடுறா, ஏன்னா ஆற்றுல யாராவது எதிர்பார்த்துட்டுருக்கா, திடீர்னு சிலிண்டர் தீர்ந்துடுது அப்படின்னு நான் பக்கத்தாத்துக்காரங்களை கூப்பிட்றாங்க. அதனால் அவள்லாம் எங்களுக்கும் இந்த மாதிரி எப்படின்னு சொல்லி கொடுங்கன்னா, அவளுக்கு சொல்லி கொடுத்ததுனால சரி இதை ஒரு வீடியோவே போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போடுறோம். இப்போ நீங்கள் சிலிண்டர் வருது இல்லையா, வாங்கும்போதே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணுன்னா, சிலிண்டரை செக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன்னா, மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்க, இந்த நூல் இருக்கு இல்லையா, இதை இப்படி இழுக்கணும். இழுக்கும்போது இந்த கம்பி பத்தில் வெளியில் வருது, இந்த பாருங்க தெரியுறதா, இதை இப்படி இழுத்தேன்னா இந்த கம்பி இப்படி வெளியில் வரும். ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். இந்த சிலிண்டருக்காரர் என்ன செக் பண்ணுவார்னா, இது உள்ளுக்குள்ளே ஒரு கருப்பு கலரில் ஒரு வாஷர் இருக்கும், அது இருக்கா, கரெக்டாக இருக்கா, இதை தான் அவர் செக் பண்ணுவார். இந்த வாஷர் கரெக்டாக இருந்தால் லீக் ஆகாது சிலிண்டர். இது சரியாக இல்லை அப்படின்னா லீக் ஆகும். அதைத்தான் முதல்ல அவர் செக் பண்ணி அதை கொடுத்துருவார் நமக்கு. ஒரு கால் செக் பண்ணாமல் வாங்கிட்டோம், சிலிண்டர் லீக் ஆகிறதுன்னா நம்மள்கிட்ட இருக்கிற எம்டி சிலிண்டர்லேருந்து அந்த கருப்பு கலர் வாஷரை நம்ம எடுத்து இதை வெளியில் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னா அந்த லீக் ஆகிறது நின்றுடும். அதுக்கப்புறம் பாருங்க, இது ரெகுலேட்டர் இல்லையா, இது இப்போ ஆஃப் பண்ணியிருக்கு, இது தான் ஆன் பண்ணுறது. நேராக இருந்தால் ஆன் ஆகும், இது இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு இது இருக்கு பாருங்க, இந்த சிகப்பு இந்த வெள்ளை ரெண்டும் இருக்கு இல்லையா, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்கும். இப்படி தூக்கினேன்னா இந்த இடம் ஓப்பன் ஆகும். இப்போ விட்டுட்டேன்னு வைங்க, இந்த பாருங்க இந்த இடத்துல ஓப்பன் இல்லையா, இப்போ தூக்கிட்டு பாருங்க இடைவெளி வருதா. இப்போது இதில் கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணணும். கொஞ்சம் தாறுமாறாக வச்சு பண்ணினோம் அப்படின்னா அந்த வாஷர் கட் ஆகிடும். அதனால் நேராக வச்சுக்கணும். இதோ இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அந்த வாயில் வச்சு அப்படியே விட்டுற வேண்டியதுதான். இப்போ பாருங்க, இப்போ இதை ஆன் பண்ணு, சத்தம் வரல, அப்போ லீக்கேஜ் எல்லாம் எதுவும் இல்லை. இந்த பாருங்க, தூக்கினா தூக்க வரல. இப்போ இதை எடுக்கணுன்னா இந்த பாருங்க ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரி இந்த வெயிட் இருக்கு இல்லையா, இதில் கையை கொடுத்து அந்த வெயிட்டை அப்படி மேலே தூக்கிக்கணும். தூக்கிண்டா இந்த பாருங்கள் வெளியில் வந்துடும். இவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள். இந்த இடம்தான் இதை இப்படி தூக்கிறது, இதை இப்படி விடுறது, தூக்கிறது விடுறது, இவ்வளோதான் சிலிண்டர் ப்ரொசீஜர். இப்போ இதை ஆன் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சோம்னாக்கா அடுப்பு ஆனில் இருக்கும்போது அடுப்பு எரியிறது பற்றல. இப்போ நம்ம எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா இதை ஆன் ஆஃப் சுவிட்சு சொன்னேன் இல்லையா, இந்த நாபை இப்படி ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம ஊருக்கு போனாலும் இப்போ பாருங்க ஆன் ஆகலை, ஏன்னா நம்ம இங்கே ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எலி கடிச்சதுன்னா கூட நம்ம இதை ஆஃப் பண்ணி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் ஆகாது. இல்லை இன்னும் நமக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு இந்த வெள்ளை மூடி இருக்கு இல்லையா, இதை மூடுறது ரொம்ப சிம்பிள் தான். இது பாருங்க, போட்டு அப்படி ஒரு அமுக்கு, இந்த உள்ளங்கையால் அப்படி ஒரு அமுக்கு அமுக்கினோம்னா இது க்ளோஸ் ஆகிடும். இப்படி வச்சுட்டு நம்ம மட்டுக்கு ஊருக்கு போகிறோமோ எங்கே போகிறோமோ போயிட்டு வந்துக்கலாம். இல்லை ராத்திரியில் அப்படின்னா வெறும்னா நம்ம இன்னொரு தடவை பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணிட்டோம். ராத்திரியில் நம்ம தூங்க போகிறோம்னாக்கா சிலிண்டர் இப்படி ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். காத்தால் நம்ம தூங்கி அந்த வேலை பார்க்க போகும்போது இப்படி ஆன் பண்ணிக்கலாம். ஊருக்கு போகிறோம்னா மொத்தமாகவே டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சு மூடிட்டு போயிடலாம். இது உங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத வாளுக்காக இது போட்டிருக்கேன். தெரிஞ்சவா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.